பார்ஸ்லே பார்க்கறதுக்கு கொத்தமல்லி தழை மாதிரி இருக்கிற இந்த பார்ஸ்லேல என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கு, என்னென்ன ஊட்டச்சத்து இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல பொட்டாசியம் இருக்கு, விட்டமின் கே இருக்கு. இது ரெண்டுமே உங்களோட பாடியில இருக்கிற எக்ஸஸான ஆசிட உங்க ஸ்டொமக்ல இருந்து வெளியேற்றவும் ஸ்டொமக்கை சீரா வச்சுக்கவும் உதவுது. முக்கியமா கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்றதுக்கு பார்ஸ்லே ரொம்பவே உதவுது. இந்த பார்ஸ்லேவை ரெகுலர் பேசிஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசிட்டிவான எஃபெக்ட்ஸ் உங்களோட உடம்புல பெர்மனண்டாவே இருக்கும். ஸோ இந்த பார்ஸ்லேவை எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பார்ஸ்லேவை எடுத்துக்கோங்க. நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 2 மணி நேரம் வாட்டரில் அதை ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு கிளாஸில் எடுத்துக்கிட்டு ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் பார்ஸ்லே லீவ்ஸை எடுத்துட்டு வாட்டரில் போட்டு அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வடிகட்டி அதை நம்ம கன்சியூம் பண்ணணும் எவ்ரி மார்னிங் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். இதை செய்யறது மூலமாக உடம்புக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு. கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இதை குடிக்கும்போது பெர்மனண்ட்டாக அதுலேருந்து உங்களால் வெளியேற முடியும். அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸை ட்ரீட் பண்ணுறதுலையும் பார்ஸ்லே ரொம்ப முக்கியமான ரெமெடியாக இருக்குது. மூட்டு வலி வந்தது அப்படின்னாலும் சரி, பெயின் எங்கே இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுற பெயின் ரிலீவராகவும் இது இருக்குது. கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுல இந்த பார்ஸ்லே ஒரு நல்ல ரெமிடியாக இருக்குது. உங்களோட இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணவும் கேன்சர்லேருந்து உங்களை ப்ரிவென்ட் பண்ணவும் பார்ஸ்லே உதவுது.